திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆதி நடஞ்செய்தான் என்பர்கள் ஆதர்கள் ஆதி நடஞ்செய்கையாரும் அறிகிலர் ஆதி நடமாடல் ஆரும் அறிந்த பின் ஆதி நடமாடலாம் அருள் சக்தியே. திருச்சிற்றம்பலம். ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். ஆதிசிவன் நடனம் செய்தான் என்பர் ஆதர்கள். ஆனால் ஆதிசிவன் நடனத்தை கண்டவர்கள் எவரும் இலர். ஆதிசிவன் தம் உள்ளத்தில் நடனம் செய்வதை அறிந்து கொண்ட பின்னர் ஆதிசிவன் நடனத்திற்கு துணை புரிபவள் ஆதிசக்தியே என்ற உண்மையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள் என்று கூறுகிறார். ஆதியாகிய இறைவன் ஆடுகின்றான் என்று அறிவில்லாதவர்கள், ஆதர்கள் என்றால் அறிவில்லாதவர்கள், மேலோட்டமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆட்டத்தின் உண்மையான நோக்கம் தெரியாது. ஆதி நடம் செய்கை யாரும் அறிகிறார் என்றால் இறைவன் ஏன் ஆடுகிறான், அந்த ஆட்டத்தின் உட்பொருள்தான் என்ன என்பதை பெரும்பாலானவர்கள் உண்மையாக உணர்வதில்லை, அறிய மாட்டார்கள். ஆதி நடமாடல் ஆரும் அறிந்த பின் அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளின் நடனமானது அருள் நடனம் என்பதையும் அது நம் ஆன்மாக்களை கரை தேரவே நடக்கிறது என்பதையும் ஒருவன் உணர்ந்து கொண்டால் என்ன ஆகும், அந்த ஆதியே, அதாவது அந்த இறைவனே அவனுக்குள் நடமாடுவார், அல்லது அந்த இறைவனோடு சேர்ந்து அவனது அருள் சக்தியும் அவனுக்குள்ளேயே நடனமாடும், அதாவது அருள் கிட்டிவிடும் என்று கூறுகிறார். புராண ரீதியாக சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடுகிறான், தில்லையில் ஆடுகிறான் என்று கதைகள் உண்டு. ஆனால் திருமூலர் அந்த புறக்கதைகளை கடந்து அகக்கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இறைவன் ஆடுவது வெளியிலோ அல்லது சிதம்பரத்திலோ மட்டுமல்ல, அவன் சக்தி, அதாவது பராசக்தி எனப்படும் ஆற்றலோடு இணைந்து நம்முடைய உடலாகிய ஆலயத்தில் ஆடுகிறான். சிவம் என்பது என்ன, அறிவு, சக்தி என்பது ஆற்றல். இதை இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் நடனம். சிவபெருமான் கையில் உடுக்கை பிடித்து கால்களை தூக்கி ஆடுவதை ஒரு சாதாரண நாடகமாகவோ அல்லது வேடிக்கையாகவோ பார்ப்பவர்களை திருமூலர் ஆதர்கள், அதாவது அறிவிலிகள் என்கிறார். ஏனெனில் அந்த நடனம் என்பது என்ன, எதை காட்டுகிறது, எவ்வளவு பெரிய தத்துவத்தை குறிக்கிறது அல்லவா. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களின் இயக்கம்தான் அந்த நடனம். நமது உடலில் மூச்சு காற்றாகவும் நாடி துடிப்பாகவும் இறைவன் நிகழ்த்தும் கூத்துதான் அது. இறைவன் தனித்து ஆடுவதில்லை, அவனது அருட்சக்தி மூலமாகவே உலகத்தை இயக்குகிறான். நாம் எப்போது நம்முடைய ஆணவத்தை விட்டு அந்த நடனம் நமக்காகவே நடக்கிறது என்று உணர்கிறோமோ அப்போது நம் இதயமே இறைவனின் ஆடும் மேடையாக, எப்படி சிதம்பரமாக மாறிவிடும். இந்த பாடலின் மைய கருத்துதான் என்ன, இறைவன் வெளியெங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் ஆடும் நடனம் அருட்சக்தி எனப்படும் கருணை நடனம் என்பதை தெரிந்து கொண்டால் நாமும் அந்த பேரின்ப நிலையில் தெளித்து விடலாம். ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள் ஆதி நடம் செய்ய யாரும் அறிகிலர் ஆதி நடமாடல் ஆரும் அறிந்த பின் ஆதி நடமாடலாம் அருட்சக்தியே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.